தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத இயக்குனர்கள் வரிசையில பாரதி ராஜா ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஸ்டூடியோவுக்குள்ளேயே இயங்கி கொண்டிருந்த சினிமாவை முதல் முறையாக அவுட்டோர் ஷூட்டிங் கொண்டு போனது வெளிப்புற படப்பிடிப்பிலே ஒரு சிறு பகுதி எடுப்பாங்க, ஒரு 2 எடுத்திருக்காங்க. ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சுயசாதி குறித்த விமர்சனங்களை அவர் முன் வச்சிருக்காரு. வேதம்பதி படத்துல தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு சொல்லும் போது பலார்னு கன்னத்துல அரைகிறது மாதிரி ஷாட் வச்சாரு. அதே மாதிரி கருத்தமா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய கூட்டங்கிறது அவங்களுடைய சொந்த சாதி மக்கள் தான் அதை செய்யறாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு படத்தை அவர் எடுக்கிறார். ஒரு கிராமம் என்னவாக இருந்தது என்று இந்த அடுத்த தலைமுறைக்கு காட்டுவதற்கு பாரதி ராஜாவின் படங்கள். இப்போ இயக்குனர் பெரியவரா, இசையமைப்பாளர் பெரியவரா, லிரிசிஸ்ட் பெரியவரா, இசையமைப்பாளர் பெரியவரா, இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப ஆரம்பிக்கும்? இல்ல, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய ஈகோ தான் காரணம். ஈகோ இல்லைன்னா வளர முடியாது. ஆனா வளர்ந்த பின்னாடி இருக்கிற ஈகோங்கிறது அவங்கள மறுபடியும் ஒரே இடத்துல சந்திக்க விடும். இப்போ கங்கை அமரன் நாங்க ஒரு கோபமான வார்த்தையில பேசுறாரு அவங்க பாரதி ராஜாவுடைய மனைவியை பார்த்து, இத்தனை நாள் எங்க போனீங்க அப்படின்ட்டு. இந்த வயதான காலத்துல மகனையும் இழந்துட்டாரு. அவருடைய இறுதி நாட்கள் என்னவா சார்? இல்ல, இறுதி நாட்கள் அவர் தனிமையில இருந்தார் அப்படிங்கிறது. அவர் மகன் இறந்த போதே அவர் மன ரீதியாக அவர் உறுதியை இழந்தார். ஏன்னா அது வரைக்குமே அவர் ரொம்ப பிஸியான நடிகராக இருந்தார். எல்லா கலைஞர்களுமே தனி மனித வாழ்க்கையை தவற விட்டு தான். ரொம்ப ரேர் பர்சன்ஸ் மட்டும்தான் குடும்பத்தையும் தங்களுடைய கலை வாழ்க்கையும் சிதறடிக்காம இருக்கிறவங்க சில பேர் தான். அதனால இது பாரதி ராஜாவுக்கு மட்டும் கிடையாது. பல கலைஞர்கள் பேர் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாருமே பெரும்பகுதி தனிமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்காக வாழ்றாங்க? ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இழப்புகளாக வந்துட்டு இருக்கு. ஆர்பி சௌத்ரி, கே ராஜன், அது மாதிரிலாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக உடல்நலவு குறைவாக இறந்துருக்காரு சார். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு வயசானவர் இறந்துட்டாரு, முன்னாடி அவங்க பையன் இறந்தப்போ தான் இவரே தெரியும் அப்படின்ற கமெண்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பாரதி ராஜான்றவர் எப்படிப்பட்டவர்? தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்கு என்ன? அவருடைய இறப்பு நமக்கு என்ன இழப்பை தருது சார்? தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத இயக்குனர்கள் வரிசையில் பாரதி ராஜா ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஸ்டூடியோவுக்குள்ளேயே இயங்கி கொண்டிருந்த சினிமாவை முதல் முறையாக அவுட்டோர் ஷூட்டிங் கொண்டு போனது வெளிப்புற படப்பிடிப்பிலே ஒரு சிறு பகுதி எடுப்பாங்க, 1-2 எடுத்திருக்காங்க. என்ன அவ்வளோ பெரிய மாற்றமா சார் அது? ஆமாம், அப்படி நிகழாத காலத்தில் ஸ்டூடியோவுக்குள்ளே மட்டும்தான் சினிமா இருந்தால் தான் அந்த கவர்ச்சி கலையாமல் இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜி மாதிரி நடிகர்கள் நடிக்கிறத வேற யாரும் பார்த்ததே இல்லை, ஷூட்டிங் பார்த்ததே இல்லைங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது தெருவில் வச்சு எடுத்துட்டோம்னா அந்த வித்தை இதாகி போயிடும், கலைஞ்சு போயிடும், அது மேலே இருக்கிற கவர்ச்சி போயிடும். நடிகர்களை பார்க்க முடியாமல் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நடிகர்களை பார்ப்பதற்கான ஆர்வம் கூடும். ஸ்க்ரீனில் மட்டும்தான் அவளை பார்க்க, நேரடியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா விஜயகாந்தே சொன்னார், கட்சி ஆரம்பித்த பின்னாடி நான் தெருவாக போன பின்னாடி படம் ஓட மாட்டேன்னுச்சு கட்சி ஆரம்பிச்சோன்னே. அதற்கு பின்பும் அவர் படம் நடித்தார், விருதகிரி மாதிரி சில படம்லாம் நடிச்சிருக்காரு, அது ஓடலை அவருக்கு. அதற்கு காரணம் அவர் சொல்கிறாரு, நேரில் பார்த்து விட்டார்கள் என்றால் திரையில் பார்ப்பதற்கான வியப்பு தீர்ந்து விடும். அதனால ஒரு நடிகன் வெளியில தன்னை காட்டிக்கொள்ளக்கூடாது, மறை பொருளாக தான் இருக்கணும். கடவுளை யாருமே காணலைங்கிறதுனால ஒரு பக்தி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கணும். இப்போ நிறைய ஷூட்டிங் இப்போ பார்ப்பாங்க, நிறைய டேக் வாங்கினா அவர் பற்றி அவ்வளோதான்டா, என்னடா மாற்றி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற கிரேஸ் இல்லை. அதாவது இவனுக்கு ஒன்றும் தெரியல, 18வது டேக்கில் தான் ஓகே பண்ணியிருக்கேன் 2 வரி டைலாக. இந்த அளவுக்கு ஒரு மக்கள் தான் நம்ம சூப்பர் ஹீரோன்னு சொல்லி எடுத்துருச்சிருக்கான் அப்படின்னு பப்ளிக் பேச ஆரம்பிச்சிருவான். டைரக்டர் மிரட்டுறாரு ஹீரோவை. அப்போ அவர் தான் பெரிய ஆள் போல இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் மாறுது இல்லையா? அப்போ வெளிப்புற படப்பிடிப்பிற்குள்ள தமிழ் சினிமாவை அழைத்து சென்றதில் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, ஏற்கனவே அன்னக்கிளி போன்ற படங்களே அவுட்டோரில் தான் எடுத்திருக்காங்க. தேவராஜ் மோகன் இயக்குனர்கள், அவங்க ரெட்டையர்கள், அவங்க 2 நண்பர்கள் சேர்ந்து இயக்குனர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேர வேண்டும். ஆனால் அதீதமான வெற்றி பெறுகிறவர்களுக்கு தானே அந்த எப்போவுமே புகழ் போய் சேரும். அதனால் 2 சம காலகட்டம் தான், அன்னக்கிளியும் 16 வயதிலையும் சம காலகட்டம் தான். அதனால் அதில் இளையராஜா இசையமைப்பாளர் அறிமுகமாகிறாரு, இவர் 16 வயதில் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ஏறத்தாழ தொடர்ச்சியாக ஒரு 5 வெளிவிழா படங்களை அவர் பெறார். என்ன ஏன் பாரதி ராஜா நினைக்கப்பட வேண்டும்னா, கதாநாயகர்களுக்கு பின்னால் இன்னைக்கு சினிமா ஓடிட்டு இருக்கு. கதைகளின் பின்னால் ஒரு சினிமா இருக்கணும். யதார்த்த மனிதர்கள் சாதாரணமாக நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களை இன்னைக்கு மலையாள படத்துல எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா,
இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள்ல சாதாரணமாக அந்த ஹீரோவுக்கான எந்த லட்சணமும் இல்லாதவர்கள் நடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம். அந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது யாருடைய படங்கள்ல? நீங்கள் எண்ணுயிர் தோழனுங்கிற படத்தில் ஒரு கேமராமேனாக இருக்கிறவரை வந்து ஒரு கதாநாயகனாக்குறாரு. நீங்கள் வந்து மண்வாசனை படத்திற்கு வந்து கதாநாயகனே இல்லாமல் போகிற வழியில் யாராவது நடிக்க வச்சுக்கலான்னு அவர் போகிறாரு. போகிற வழியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இறங்கும்போது அங்கே வந்து வளையல் கடை வச்சுருந்த புது மண்டபத்தில் வந்து வளையல் கடை வச்சுருந்த ஒருத்தர் ஆட்டோகிராஃப் கேட்ட ஒருத்தரை அவர் தான் பாண்டியன் அவர் கதாநாயகனாக்குறாரு. தன்னை தேடி பார்க்க வந்த கும்பலில் இருக்கிற ஒருத்தரை வா வண்டியில் ஏறு ஷூட்டிங் போகிறோம் வா அப்படின்னு சொல்லி யார் அவனை எதுக்கு வண்டியில் ஏற்றுறாங்கன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும்போது நான் சொல்கிறேன் வான்னு சொல்லி இவர் தான் ஹீரோ அப்படின்ட்டாப்புல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு வளையல் கடை வச்சிருக்கிற ஒருத்தரை வழியில் பார்த்து ஒருத்தரை கதாநாயகன் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் அது மாதிரி எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் வந்து நவரச நாயகன் கார்த்திக் அலைகள் ஓய்வதிலே படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாரு, ராதாவை அறிமுகப்படுத்துறாரு. அதே மாதிரி சுகன்யா புதுநெல்லு புதுநாத்து, ரஞ்சிதா, ராதிகா. ஆமாம் ராதிகாலாம் வந்து சினிமாவுக்கான அந்த லட்சணத்தோடு அவங்க இல்லை அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இனி அப்பூசணிக்கா மாதிரி உன்னை கொண்டு வந்து கதாநாயகன் சொல்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. அதை தாண்டி ஒரு ஆளுமை திறமை, ஒரு நடிப்புங்கிறது ஒரு ஆற்றல். அந்த திறமையில தான் அவங்க அடையாளம் பெறணுமே தவிர அழகுங்கிறது அல்ல. நீங்கள் கமலஹாசன் வந்து ரொமான்ஸ் ஹீரோவா அன்றைய சாக்லேட் பாயா இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கோவணத்தை கட்டி ஒரு சப்பானி கேரக்டரில் நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, ஏற்கனவே அழகாக இருக்கிற ஆளை கொஞ்சம் அலங்கோலமாக்கி நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, அலங்கோலமாக இருக்கிற ஆளை அழகாக்கி நடிக்க வைக்கிறது ஒரு வகை. அப்போ கதை மாந்தர்களை வந்து அப்படியே உழவு விடுறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுயசாதிக்கு எதிரான படங்களை நீங்கள் வந்து முதல் மரியாதை மாதிரியான படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் சாங், அதெல்லாம் ஒரு அருந்ததிய பெண்ணுடைய இதை வந்து காட்டியிருப்பாரு. ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சுயசாதி குறித்த விமர்சனங்களை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. வேதம்பதி இந்த படத்தில் தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு சொல்லும்போது பலார்னு கன்னத்தில் அரைகிறது மாதிரி ஷாட் வச்சார். அதே மாதிரி கருத்தமா படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய கூட்டங்கிறது அவங்களுடைய சொந்த சாதி மக்கள் தான் அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான ஒரு படத்தை அவர் எடுக்கிறாரு. அது மாதிரியான நிறைய படங்களில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படங்களை நிறைய பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் வந்து அவர் படத்தில் நடித்த கமலஹாசன் பின்னாடி ஒரு பெரிய ஹீரோவாகிறாரு. அதே மாதிரி அதில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்த ரஜினிகாந்த் பின்னாடி சூப்பர் ஸ்டார் ஆகிறார். ஆனால் அவர் கதாநாயகர்கள் பின்னாடி அவர் ஓடவே இல்லை. புதுசாக அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு நிழல்கள் ரவி மாதிரி ஒருத்தரை புதுசாக அவர் அறிமுகப்படுத்துகிறார், விக்னேஷ் மாதிரி ஒருத்தரை, நெப்போலியன் மாதிரி ஒருத்தரை அப்படி அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கிறார். அப்போ அது மாதிரி என்னென்னா பெண்களை மையப்படுத்துகிற சினிமா, பெண் கதாபாத்திரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற சினிமா, எமோஷனலை தான் அவர் நம்புறாரே தவிர வாழ்க்கையினுடைய அச்சசலான கதை மாந்தர்களை வைத்து படம் எடுக்க நினைக்கிறாரே தவிர கதாநாயகர்களுக்கு பின்னால் ஓடுகிற இயக்குனராக ஒரு நாள் இருந்ததில்லை. அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு இதை வந்து அவர் உருவாக்குனதுனால தான், அந்த களத்தை அவர் முன்கூட்டியே தயார் செய்ததுனால தான் இந்த நல்ல இயக்குனர்கள் என்று நம்ம இப்போ வர்ணிக்கிறோம்ல, ரஞ்சித்லேருந்து மாரி செல்வராஜ்லேருந்து வெற்றிமாறன்லேருந்து ஒரு மிஸ்கின் மாதிரி இயக்குனர்கள்லாம் இன்னைக்கு துணிச்சலாக வந்து கதாநாயகர்கள் இல்லாத படங்களுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதற்கு அடித்தளம் விட்டவர் வந்து பாரதிராஜா தான். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு டீம் இருப்பாங்க சார். கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி, விஜய் சேதுபதி, அவங்க ஒரு டீம் ஒன்று வராங்கன்னா இப்போ இந்த பக்கம் ரஞ்சித், மாரி செல்வராஜ், ரஞ்சித்தோட உதவி இயக்குனர்கள், வெற்றிமாறன், இது மாதிரி ஒரு செட்டப் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் டிராகன் பட இயக்குனர் அப்படின்னு அது ஒரு குரூப் இருக்கு சார். அதே மாதிரியான ஒரு டீம் தான் அந்த பண்ணைபுரத்துல இருந்து வந்த டீம், தேனி பகுதியில இருந்து. இப்போ பாரதி ராஜாவா இருக்கட்டும், இளையராஜா, கங்கை அமரன், இவங்க எல்லாம் ஒரே வைரமுத்து, அவங்களாம் ஒரே டீம், ஒரே காலகட்டத்துல ஒரே பகுதியில இருந்து வந்து மேல வந்தவங்க சார். இப்போ அந்த டீம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய, ஒரு பக்கம் இளையராஜா, அந்த பக்கம்னா இவர் இயக்குனர் இமயமா வராரு, அந்த பக்கம் அவர் கவி பேரரசு ஆகிறாரு, கங்கை அமரன் பற்றிலாம் நம்ம பேச வேண்டியதே இல்லை, அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த டீம் எப்படி இருந்தது, அது எந்த ஒரு காலகட்டத்தில் உடையுது சார்? அதாவது நீங்கள் வந்து ஒரு சுகாதார ஆய்வாளராக மலேரியா இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த காலத்தில், அப்படி வீடு வீடாக போகும்போது பண்ணையபுரத்தில் போய் அறிமுகமாகிறாரு இளையராஜாவோட பாரதிராஜா. அவர் பேர் சின்னசாமி, இவர் நாடகம் போடுறவராக இருக்கிறாரு. அவங்க வந்து நாடகங்களில் இசை வாசிக்கிறவங்களா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மேடை தான் அவங்களுக்கான வாய்ப்பை தருகிறது. சங்கரையாவுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய செல்வராஜ் அன்னக்கிளி படத்துக்கு கதை எழுதி அலைபாயுதை வரைக்கும் பல படங்களுக்கு கதை எழுதினா அவர் தான் வந்து இவங்களை பரிந்துரை செய்கிறார்.
இவர் இங்கு சென்னைக்கு வந்ததற்கு பின்பு புட்டனான்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர்கிட்ட அவர் பணிபுரிகிறார். முதல் முறையா வந்து அவர் எடுக்க நினைச்ச ஸ்கிரிப்ட் வந்து புதுமை பெண். புதுமை பெண் வந்து ஜெயலலிதாட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்றாரு. அவங்க வந்து இப்போ நடிகையாகி கொஞ்சம் கொஞ்சம் அலை ஓய்ந்த காலகட்டத்தில் போய் சொல்றாரு. அவங்க கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் சின்ன பையன், அவன் ஒழுங்காக எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரோ போட்டு கொடுத்ததில் அந்த படம் வந்து நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு 16 வயது நிலை மூலமாக அறிமுகமாகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் உருவான அந்த நண்பர்கள் இருக்காங்களே, ஒரே நிலத்தை சார்ந்த, ஒரே மாவட்டத்தை சார்ந்த, ஒரே பக்கத்து ஊரை சார்ந்தவர்கள் வரும்போது அவங்களுக்கான அந்த ஒரே வேவ் லென்த் வந்து அந்த ஏஜ் குரூப்புக்கு வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த மண்ணின் இசை சார்ந்த அந்த அசலான அந்த மனிதர்களை வந்து அப்படியே கதை மாந்தர்களாக காட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு போகிறது, கோவில் திருவிழாக்குள்ளே போகிறது, அதுலாம் நமக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ, அந்த ஊர் திருவிழாக்குள்ளே போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அது வந்து ஸ்க்ரீனில் அப்படியே வந்து பாரதி ராஜா படத்தில் வந்து கிடைக்கும். அப்போ அசலான நம்ம சந்தித்த மனிதர்களை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி. அது மாதிரி வந்து நீங்கள் என்னென்னா அந்த சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புரிந்து கொண்டு இளையராஜா மாதிரி இசைக்கலைஞர்கள் உள்வாங்கி கொண்டு, அவரை விட பெரிய மேதைகள்லாம் இசை மேதைகள்லாம் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சாதிக்க முடியாததை இளையராஜா ஏன் சாதிச்சார்னா, அந்த மக்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு இசை இருந்தது, மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கலை இருந்தது. அதுதான் அவங்கள வந்து இவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் ஒரு 50 வருஷம் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இப்போலாம் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஹிட்டே கொடுக்க முடியாத டைரக்டராக மாறிடுறாங்க. அதே மாதிரி படம் எப்போ சார் எடுப்பீன்னு போய் கேட்குறாங்க. நான் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன், எடுக்க முடியலைங்கன்னு சொல்லக்கூடிய இயக்குனர்கள் உண்டு. அவங்க படத்தையே அவங்களால தாண்ட முடியல. இப்போ இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 சில்வர் ஜூப்ளி வரிசையாக இருக்குது. நீங்கள் கிழக்கு சீமையிலே மாதிரி படங்கள், கருத்தம்மா மாதிரி படங்கள் நீங்கள் வந்து கற்பனையே பண்ண முடியாத, இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு படமே இல்லை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியான படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அப்புறம் அவர் வணிக ரீதியாக தோற்றுருக்கிறாரு சில படங்களில். கலைப்பூர்வமாக எந்த படத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். நீங்கள் காதல் ஓவியம் மாதிரி ஒரு படத்தை இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் கிடைக்கும், பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அவ்வளவு எனர்ஜியாக இருக்கும். அந்த யதார்த்த படங்கள்ங்கிற ஒரு வரிசை இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து, நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்த இயக்குனர் வந்து பாரதி ராஜா. இப்போ இவங்க 3 பேருக்குள்ள எங்கே சார் கிளாஷ் ஆகுது? இப்போது மேடையெல்லாம் பார்த்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டுறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ இயக்குனர் பெரியவரா, இசையமைப்பாளர் பெரியவரா, அதாவது லிரிசிஸ்ட் பெரியவரா, இசையமைப்பாளர் பெரியவரா, இந்த பிரச்சனைலாம் எப்போ ஆரம்பிக்கும்? இல்லை, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து அவனுடைய ஈகோ தான் காரணம். ஈகோ இல்லைன்னா வளர முடியாது. ஆனால் வளர்ந்த பின்னாடி இருக்கிற ஈகோங்கிறது அவங்கள மறுபடியும் ஒரே இடத்துல சந்திக்க விடாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புதியதான மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல சினிமாவில், அதை எல்லா காலத்துலையும் அப்டேட் பண்ணக்கூடியவராக பாரதி ராஜா இருந்திருக்கிறார். நீங்கள் ரகுமான் வருகை இசையமைப்பாளராக வரும்போது இளையராஜாவோட நீண்ட நாள் பழகினவர், அவரை வைத்து வந்து படம் வந்து கிழக்கு சீமையிலே மாதிரி ஒரு கிராமத்து படத்தை வந்து அந்த கிராம வாழ்க்கைக்கு எந்த வகையிலையுமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இசையமைப்பாளராக வெற்றி பெறார். இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மானூத்து மந்தையில பாட்டை வந்து தாய்மாமே ஜீரு சுமந்து வராண்டின்னு பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, புதிய முயற்சிகளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பருத்தி வீரன் படம் வந்த காலகட்டத்தில் அவருடைய வீட்லேயே, பாரதி ராஜா வீட்லேயே, நீங்கள் காமிச்ச கிராமத்துக்கும் இவர் காமிச்ச கிராமத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இது அசலாக இருக்குது பருத்தி வீரன், நீங்கள் பண்ணது கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்குது, கொஞ்சம் அழகியெல்லாம் கலந்து நீங்கள் சொல்கிறீங்க, அசலாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த விமர்சனங்களையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த அடுத்த தலைமுறை இயக்குநர்களை பாராட்டுகிற இடத்துல அவர் எப்போவுமே இருந்திருக்கிறார். நீங்கள் யார் படம் எடுத்தாலும் முதல்ல போய் அவருக்கு ஸ்க்ரீன் போட்டு அவருக்கு அந்த படத்தை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட பாராட்டு பெறணுங்கிறது புளிச்சட்டை மாற வரைக்கும் நான் சொல்கிறேன். டூலெட் மாதிரி படங்கள், எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எல்லாமே பாரதி ராஜா தான் ஒரு முன்னோடி கலைஞனாக இருந்திருக்கிறார். பரியேறும் பெருமாள் பற்றிலாம் அவர் ரொம்ப வியந்து பேசினார் இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய உதவியாளராக இருந்த ஒருத்தரை வந்து கதாநாயகனாக பார்ப்பதுன்னு இருக்கல. பாக்யராஜா வந்து ஒரு ஹீரோவாக்கியிருக்காரு. அது மாதிரி தன்னுடைய உதவி இயக்குனருடைய கதையை வந்து படமாக வந்து இயக்கியிருக்காரு. அலைகள் ஓய்வதிலே வந்து மணிவண்ணனுடைய கதை. அது மாதிரி அவர்கிட்ட இருந்து கே ரங்கராஜுங்கிற ஒரு டைரக்டர் வந்து மிகப்பெரிய மோகன் படங்கள் நிறையா, அது மாதிரி நிறையா படங்கள், உதயகீத மாதிரியான படங்கள்லாம் சூப்பர் ஹிட் அடிக்கிறதுக்கான பல படங்களை வந்து மனோபாலெலாம் அங்கேருந்து வந்தவங்க. ஒரு பெரிய பாரதி ராஜாவினுடைய பரம்பரை மாதிரி அவரிடமிருந்து வந்தவர்கள், அவருடைய சிஷியராக இருக்கிற பாக்யராஜிலிருந்து பார்த்திபன், இப்படி ஒரு நீண்ட வரிசை தமிழ் சினிமாவை வந்து ஆட்சி செய்த ஒரு தலைமுறையை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இறுதியான கேள்வியாக வச்சுக்கலாம் சார். இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டுறாங்க, அதை நம்ம தொடர்ந்து வரலாறு நடுவில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது கங்கை அமரன் நாங்கள் ஒரு கோபமான வார்த்தையில் பேசுகிறாரு அவங்க பாரதி ராஜாவுடைய மனைவியை பார்த்து, இத்தனை நாள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு. அவங்க இத்தனை நாள் தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியல. இந்த வயதான காலத்தில் மகனையும் இழந்துட்டாரு,
அவருடைய இறுதி நாட்கள் என்னவா சார் இருந்தது? இல்லை, இறுதி நாட்கள் வந்து அவர் தனிமையில் இருந்தார் அப்படிங்கிறது, அவர் மகன் இறந்த போதே அவர் மன ரீதியாக அவர் ஒரு உறுதியை இழந்தார். ஏன்னா அது வரைக்குமே அவர் வந்து ரொம்ப பிஸியான நடிகராக இருந்தார். திருச்சிற்றம்பலம் மாதிரி, பாண்டிநாடு மாதிரி படங்கள் எல்லாம் விடுதலையில நடிப்பதாக ஆமாம். இருந்தது. விடுதலையில் வந்து விஜய் சேதுபதி கதாபாத்திரமே அவர் நடிக்கிறதா இருந்துச்சு. அவருடைய உடல்நிலையை மேடு பள்ளம்லாம் ஓட விட முடியாது, ஒரு ஏஜுக்கு மேலே இருந்தால் அவருக்கு சிரமம் வந்துருங்கிறதுக்காக மாற்றப்பட்டதான். அப்போ எல்லா இயக்குனர்களுடைய தேர்வாகவே அவர் இருக்கிறார். ஒரு மூத்த கலைஞராக, ஒரு வழிகாட்டியாக வந்து வெற்றிமாறன் மாதிரி பல பேர் விரும்பக்கூடிய இடத்துல அவர் தொடர்ச்சியாக இருக்கிறாரு. எல்லா கலைஞர்களுமே தனி மனித வாழ்க்கையை தவற விட்டவர்கள் தான். ரொம்ப ரேர் பர்சன்ஸ் மட்டும்தான் குடும்பத்தையும் தங்களுடைய கலை வாழ்க்கையும் வந்து சிதறடிக்காமல் இருக்கிறவங்க சில பேர் தான். அதனால் இது பாரதி ராஜாவுக்கு மட்டும் கிடையாது. பல கலைஞர்கள் பேர் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாருமே பெரும்பகுதி தனிமையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்காக வாழ்கிறாங்க? மனைவிக்காக வாழ்கிறாங்களா, மகனுக்காக வாழ்கிறாங்களா, சொந்தக்காரங்களுக்காக வாழ்கிறாங்களான்னா அது யாருக்காக வாழலை. தங்கள் கலை படைப்புக்காகவே வாழ்கிறார்கள் என்றால், அப்போ நம்மளை பற்றி கண்டுக்காத ஒருத்தரோட நம்ம ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது எல்லாருக்குமான சிக்கல் தான். அதனால் இவருக்கு மட்டுமே நேர்ந்த சிக்கலாக அதை பார்க்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பலி கொடுத்து தான் இந்த புகழை பெறுகிறார்கள். ஒரு சிறிய புகழ் வெளிச்சத்துக்காக அவர்கள் எவ்வளோ விஷயங்களை இழக்கிறாங்க. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், 2 மணி நேரம் சினிமாவை வந்து நம்ம ஒரு திரையரங்கத்தில் பார்ப்பதற்கு யாரோ ஒருத்தர் வந்து சினிமாவில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு தன் 20 ஆண்டு கால இளமையை எரிச்சு தான் அந்த படத்தை வெளிச்சமாக்குறாரு. அந்த படம் ஒருவேளை தோற்று போச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையெல்லாம் போயிடும். அப்போ நம்ம ஒரு குளிர்சாதன அறைக்குள்ளே இருந்து கொண்டு நம்ம ரசித்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்காக யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து இளமை பலியாகியிருக்கு. யாரோ ஒரு கலைஞன் வந்து இல்லாமல் போயிடறாங்க. ஒரு சத்யேந்திரா இறந்து போகிறார் சமீபத்தில். வாழ்நாள் முழுக்க தோற்றுக்கொண்டே இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வெற்றி பெற்றவர்களுக்கான விலாசம். இவராது வெற்றி பெற்றவர் சினிமாவில். பல பேர் வெற்றியே பெறாமல் கூட இந்த வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஏதாவது உன்னை பலி கொடுக்காமல் இன்னொன்று கிடைக்காதுங்கிறது தான் உலக நியதி. அவர் குடும்பத்தை பலி கொடுத்தா அந்த புகழை பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும். திரைப்படத்துறை இருக்கிற வரைக்கும் அவருடைய திரைப்படங்கள் குறித்த பேச்சுக்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எல்லாருமே அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு எல்லாமே நகரமயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. 4 வழிச்சாலை வந்த பின்னாடி, கேபிள் டிவி வந்த பின்னாடி கிராமத்துக்கு நகரத்துக்குமான இடைவெளி வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கிராமம் என்னவாக இருந்தது என்று இந்த அடுத்த தலைமுறைக்கு காட்டுவதற்கு பாரதி ராஜாவின் படங்கள் பயன்படும். அது ஒரு மாட்டு வண்டி சத்தம், ஒரு அரிக்கன் விளக்கு, ஒரு ஆட்டு உரல், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அந்த பழைய காலத்து மனிதர்கள் வந்து ஜாக்கெட் போடாத ஒரு பெண் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மாதிரியான பல தடயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம வாழ்க்கையினுடைய அச்சு அசலான கடந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிற உலகமயமாக்கல், நகரமயமாக்கல் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவின் படங்கள் கடந்த காலத்தினுடைய ஆவணங்கள், சாட்சியங்களாக திகழும். அரங்கத்திற்கு வந்து பல தலை நிற்கிறோம். நன்றி சார்.